அத்தியாயம் 11. அந்த ஊரில் கடல் ஏதோ விசேஷ தன்மை கொண்டு காட்சி தருவதாக கருத்தம்மாவுக்கு பட்டது. தண்ணீர் கூட ஏதோ வித்தியாசமாகவே இருந்தது. அமைதியாக அடங்கி கிடக்காமல் ஓயாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த கடல் நீரோட்டமோ சுழியோ எந்த நிமிஷத்திலும் தோன்றிவிடக் கூடும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் அதையெல்லாம் கபட எண்ணம் கொண்ட அந்த கடல் யாருக்கும் தெரியாமல் தன்னுள் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பது போலவும் தோன்றியது. கரையோர மண்ணுக்கும் மற்றொரு நிறம். பலர் வந்து புது பெண்ணை பார்த்துவிட்டு சென்றார்கள். அவர்களிடம் என்ன பேச வேண்டும் என்பதோ எப்படி பழக வேண்டும் என்பதோ கருத்தம்மாவுக்கு தெரியவில்லை. வந்தவர்கள் எல்லோருமே அவளை மிகவும் கூர்மையாக கவனித்தனர். வெட்கம் மேலிட்டு கூசி குறுகி போனாள் கருத்தம்மா. ஆனாலும் எல்லோருடைய மனதிலும் தன்னை பற்றி ஒரு நல்லெண்ணம் தோன்றும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பது எப்படி? அதிகாலையில் பழனி கடலுக்கு சென்றார். அன்று கடலில் ஏராளமாக மத்தி மீன் வந்திருந்தது. கருத்தம்மா இப்போது ஒரு குடும்பத்துக்கு நாயகியாகிவிட்டாள். அவளுக்கு வீட்டு வேலை குவிந்து கிடந்தது. அந்த வீட்டில் மொத்தம் ஒரு பானையும் சட்டியும் அகப்பையும் தான் இருந்தன. குடித்தனம் என்ற அந்தஸ்தை எட்ட இன்னும் எத்தனை சாமான்களோ வாங்கியாக வேண்டும். ஒரு கூடையில் கொஞ்சம் அரிசியும் உப்பும் மட்டுமே இருந்தன. கல்யாணத்துக்கு முன் பழனிக்கு வீடு என்றே ஒன்று இருக்கவில்லை. ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்ன என்பதை அவனுக்கு சொல்லித் தரவும் யாரும் இல்லை. சகல காரியங்களையும் அவன் தான் கவனித்துக் கொள்ள வேண்டியவனாக இருந்தான். அன்று கருத்தம்மா சோறு பொங்கினாள். உள்ளியை அரைத்து ஒரு துவையலும் பண்ணினாள். சமையலுக்கு தேவையான பாத்திரங்களை அயல் வீட்டிலிருந்து இரவில் வாங்கி கொண்டாள். அடுத்த வீட்டுக்கு சென்று அரைத்துக் கொண்டு வந்து விட்டாள். பக்கத்து வீட்டில் குடியிருந்த கிழவி சொன்னாள், ஒருத்தனை உன் கையில ஒப்படைச்சிட்டாங்க, நீதான் அவனை பத்திரமா கவனிச்சுக்கிடணும். நீர்குன்றத்து கடற்கரையில் ஒலித்த அதே வார்த்தைகள் தான் இங்கும் ஒலிக்கின்றன. எந்த இடத்திலும் எந்த புது பெண்ணுக்கும் இவ்வார்த்தைகள் தான் கூறப்படும். ஒருவேளை அவளுக்கு மட்டும்தான் இதை சொல்கிறார்களோ? எல்லோரும் சந்தேக கண் கொண்டு தன்னை பார்ப்பதாக அவளுக்கு பட்டது. அவளுடைய ரகசியம் அம்பலமாகிவிட்டதா என்ன? ஊரில் உள்ள பெண்கள் எல்லோரும் கூடி உட்கார்ந்து கொண்டு புது பெண்ணை பற்றி பேசிக் கொண்டனர். பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தன அவர்களுக்கு. 2 தோணிகளுக்கு சொந்தக்காரனான ஒரு வலைக்காரனுடைய பெண் அல்லவா அவள்? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வீடு வாசல் சொந்தம் சுற்றம் ஒன்றுமில்லாத ஒருவனுக்கு கட்டி கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்தனர். ஒருத்தி சொன்னாள், அவ அப்பனுக்கு தோணியும் வலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். கொச்சைக்கு அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவளுடைய குழந்தைகளின் தகப்பன் சாகரை காலத்தில் நீர்குன்றத்துக்கு சென்றிருக்கிறானாம். அப்போது அவன் நேரிலேயே பல சமாச்சாரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறானாம். யார் சொன்னது? அவனுக்கு தோணியும் வரை இருக்குது, பணமோ செழிப்பா இருக்குது என்றாள் கொச்சைக்கு. வாவ குஞ்சு கேட்டாள், அப்படியானா பொண்ணை இவனுக்கே கொடுத்தாங்க? அவனுக்கு என்ன குத்தமா என்று கொச்சைக்கு கேட்டாள். கோதை ஒரு புது சந்தேகத்தை கிளப்பினாள். எனக்கு தோணுது, அதாவது அந்த பொண்ணு கெட்ட பேர் வாங்கி இருக்கோம், அப்படித்தான் இருக்கணும். கோதை பேசியதை பார்த்தால் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு பேசியது போல் இருந்தது. எல்லோருடைய மனதிலும் ஆவல் பொங்கிற்று. அவளை தூண்டி விசாரிக்க தொடங்கினார்கள். கோதை சொன்னாள், பொண்ணு எப்படியோ கெட்டு போயிருக்கோம், கடற்கரையை விட்டு போயிட்டா போதும்னு நினைச்சிருப்பாங்க. அப்படியே இவன் தலையில கிழவிக்கு தூக்கி வாரி போட்டது. அப்போ நம்ம கடற்கரையை அழிக்கிறதுக்கு தான் இவ வந்து சேர்ந்திருக்கான்னு சொல்லு. கிழவி தன் கைகளை தூக்கி நெஞ்சில் வைத்துக் கொண்டாள். எல்லோரும் மேலும் கோதையை தூண்டி விசாரித்தனர். ஆனால் அவள் அதற்கு மேல் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு கறியும் சோறும் ஆக்கியதோடு கருத்தம்மாவுக்கு வேலை முடிந்து விட்டது. அப்போதும் அவளை பார்க்க வருகிறவர்கள் கூட்டம் ஓய்ந்தபாடில்லை. தன்னை எல்லோரும் ஏதோ விசித்திர பிராணியாக எண்ணி பழகுவதாகத்தான் அவளுக்கு பட்டது. சக்கி நோயில் விழுந்து கிடக்கிற விஷயமும் எல்லோருக்கும் தெரிந்து விட்டது. பெற்ற தாய் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிற போது அவளை தனியாக விட்டுவிட்டு எந்த பெண்ணாவது இறங்கி வருவாளா? கணவன் இல்லை என்றாகிவிட்டால் போய்விட்டு போகிறது. பெற்ற தாய் அல்லவா பெருசு. கருத்தம்மாவை பற்றி மேலும் ஆவலை கிளறிவிட்டுக் கொள்ள இதுவும் ஒரு சாக்காக அமைந்தது. மாலை வருவதற்குள் பெரும் ரகசிய சுரங்கமாகிவிட்டாள் கருத்தம்மா. சகல வீடுகளிலும் அவளை பற்றிய பேச்சுதான். ஒருவேளை அவள் தவறிழைத்திருக்கலாம். எப்படியும் கை கழுவி விட்டால் போதும் என்ற எண்ணத்தில் வெளியேற்றி விட்டிருப்பார்கள். அதுதான் உண்மை என்றால் பெரிய சோதனையாகி விடுமே. கருத்தம்மாவுக்கு சக்கியின் ஞாபகம் வந்தது. தாயின் உடல்நிலை அவளுக்கு தெரியும்.
அந்த நிலையில் அவளை விட்டு வந்தது சரிதானா? தந்தையோ அவளை ஒரேடியாக உதறிவிட்டார். கடைசி வரையிலும் அவளுடைய மனம் மாறப்போவதில்லை. அன்று அவர் சொன்ன சொற்கள் அவள் செவியில் முழங்கின. அவன் என் மக இல்ல. கருத்தம்மாவுக்கு தன் தகப்பனின் குணம் நன்றாக தெரியும். இனிமேல் அவன் அவளை ஏற்றுக்கொள்ளாமலே இருந்து விட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. உலகில் எந்த பெண்ணாவது இப்படி நடந்து கொண்டிருப்பாளா? மாட்டாள். அவளுடைய கடற்கரையில் எல்லோரும் இப்போது அவளை பழித்துக் கொண்டிருப்பார்கள். வாயில் வந்தபடி திட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவளுடைய தாயின் மனப்பூர்வமான ஆசை அவளுக்கு இருக்கிறது. தாயின் சம்மதம் பெற்றுக் கொண்டதனால் தான் அன்று அதை செய்ய முற்பட்டாள் அவள். பாவம், அவள் எனக்காக எதையெல்லாம் பொறுத்து கொண்டாள். இப்போது அவளுக்கு ஒரு வாய் கஞ்சி வார்க்க யாரும் இல்லை. அதாவது போகட்டும், அப்பா வேறு அவளை ஓயாமல் குத்தி குத்தி எடுத்துக் கொண்டிருப்பார். அதையும் கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். எனக்காக இதை மட்டுமல்ல, இன்னும் எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்வாள். ஆனால் அப்பாதான் என்னை இனிமேல் என்னாலும் மன்னிக்க போவதில்லை. கருத்தம்மா தன் எதிர்கால வாழ்வை எண்ணி பார்த்தாள். அம்மாவும் அப்பாவும் எத்தனையோ தியாகங்களை மேற்கொண்டவர்கள். அவன் அரும்பாடுபட்டு பணம் சேர்த்தான். அப்போது வாழ்வில் நம்பிக்கையும் பிடிப்பும் ஏற்பட்டன. கருத்தம்மாவை பொறுத்தவரையில் அவளுக்கு தேவைகள் மிக குறைவு, ஆசைகளும் சொற்பம்தான். ஆனால் அவையெல்லாம் அப்போதைக்கு அப்போது நிறைவேற்றப்பட்டன. இப்போதோ எல்லா சுகங்களையும் உதறி எறிந்துவிட்டு எங்கோ சென்று விட்டாள். அவளுடைய பயணம் புதிய திசை ஒன்றை நோக்கி செல்கிறது. புதிய உலகின் தலைவாசலில் அவள் அடியெடுத்து வைத்து விட்டாள். இனிமேல் எதிர்கால வாழ்வு எப்படி இருக்க போகிறதோ? இனிமேலும் பசியார உண்டு கொண்டிருக்க முடியுமா? உடுக்க ஆடையும் உடம்புக்கு எண்ணெயும் முன்போல் கிடைத்துக் கொண்டிருக்குமா? பசி எப்படி இருக்கும் என்றே அவள் அறிந்ததில்லை. முன்போல் மனம் திறந்து கடகடவென்று சிரிக்க முடியுமா அவளால்? அமைதியான வாழ்க்கை கிடைக்குமா? எதுவும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்ல முடியாதபடி உறுதியும் உத்தரவாதமும் இல்லாமல் தான் இருக்கிறதோ? அவள் அதுவரையிலும் எல்லோருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பாத்திரமாக இருந்திருக்கிறாள். எந்த புருஷனின் கரத்தை பற்றி கொண்டு அவள் தனது வீட்டை விட்டு வெளியேறினாளோ அவன் அவளிடம் அன்பு செலுத்துவானா? அவனை பற்றி அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. சக்கி படுக்கையில் விழுந்து கிடக்கிறாள் என்பது தெரிந்திருந்தும் அன்று ஒரே பிடிவாதமாக பேசினானே, அவனுடைய குணம் எப்படி இருக்கும்? அன்று அவன் மட்டும் பெண்ணை இப்போது நான் அழைத்து செல்லவில்லை என்று ஒரு பேச்சு பேசி இருந்தால் சகல குழப்பங்களும் அதோடு அடங்கி போயிருக்குமே. 2 நாட்கள் தங்கி செல்ல அவன் சம்மதம் தெரிவித்திருந்தால் போதும். இப்படிப்பட்ட ஒருவனிடமிருந்து அன்பையும் ஆதரவையும் சம்பாதிப்பதுதான் எப்படி? அவனுடன் சுமூகமானதோர் உறவு நீடித்து நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அன்று நடந்து கொண்டது போல் ஈவிரக்கமோ தாட்சணியமோ இல்லாமல் இனிமேலும் அவன் நடந்து கொள்ள கூடாது என்பதுண்டா? அவர்களுடைய அன்பு பிணைப்பில் அபஸ்வரம் எழாமல் பார்த்துக் கொள்வது எப்படி? அவனை தவிர அவளுக்கு வேறு துணை இல்லை, ஒருவருமே இல்லை. இருக்கிற ஒரே ஆண் துணை அவன் மட்டும்தான். வெற்றியே அவனுடைய விருப்பு வெறுப்புகளை பொறுத்துதான் இருக்கிறது. அவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது? அவள் இன்னும் அதை தெரிந்து கொண்டு விடவில்லை. எதை வேண்டும் என்றாலும் கருத்தம்மா பொறுத்துக் கொள்வாள். எந்த துன்பத்தையும் முகம் கோணாமல் ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்நாளை கழிக்கிற நூற்றுக்கணக்கான அறைய பெண்களில் அவளும் உறுதியாக இருந்து விட்டால் போதும். பயங்கரமான நிகழ்ச்சிகள் எதுவும் அவள் வாழ்வில் குறுக்கிடாமல் இருந்து விட்டால் போதும். அவளுடைய வாழ்க்கையும் ஒரு சாதாரண அறைய பெண்ணுடைய வாழ்க்கையை போல் முடிவடைந்து விட்டால் போதும். ஆனால் அந்த அபிலாஷை ஈடேறுமா? கருத்தம்மாவுக்கும் இந்த பயம்தான். உன்னுடைய இந்த ஆசைகள் நிறைவேறப் போவதில்லை என்று அவளுடைய மனதுக்குள் இருந்து ஒரு குரல் முணுமுணுத்தது. இந்த கவலை இன்று நேற்று பிறந்ததல்ல, வெகு நாட்களுக்கு முன்னரே மூண்டு விட்டது. ஒரு பெண்ணின் சாதாரண வாழ்க்கையில் நிகழாத எத்தனை சம்பவங்கள் அவள் வாழ்க்கையில் நிகழ்ந்து விட்டன. இன்னும் வேறு புதிய இடையூறுகள் முளைக்கலாம். மோசமான சூழ்நிலைகள் உருவாக்கி அவளை தவறான பாதையில் இழுத்து தள்ளிவிடுமோ? இந்த பீதி மனதில் அடிக்கடி எழுந்தது. புகை போன்றிருந்த அந்த எண்ணங்கள் இப்போது தெளிவான உருவங்களாகிவிட்டன. பழனி அவளிடம் அன்பு வைக்க வேண்டும். அவளுடைய ஒரே ஆசை அதுதான். ஆனால் அவளுடைய ஆசை நியாயமானதுதானா? இவ்வாறு ஆசைப்பட அருகதை உண்டு அவளுக்கு? கணவன் தங்களிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா பெண்களும் ஆசைப்படுவார்கள். அன்பு என்றால் என்ன? அதற்கு மனதில் பூர்ண உருவம் கொடுத்து எந்த பெண்ணாலாவது பார்க்க முடிகிறதா?
கருத்தம்மாவுக்கு அன்பு என்றால் என்ன என்பது தெரியும். அன்பில் பிறந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து அறிந்தவள் அவள். அதனால்தான் அன்புக்காக ஏங்குகிறாளோ? அதனால்தான் அது கிடைக்குமோ என்ற சந்தேகம் தோன்றுகிறதோ? பழனி அன்பு செலுத்த தெரியாதவன் என்ற எண்ணம் அவள் மனதில் எப்படியோ புகுந்து விட்டது. அப்படியானால் தன் வீட்டாரை துறந்து அவள் அவன் பின்னால் ஏன் வந்தாள்? ஒரு பயங்கரமான சோதனையில் அல்லவா அவள் இறங்கி விட்டாள். நேர்மாறாக அவள் தன் வீட்டோடு இருந்திருந்தால் அது இதையும் விட பயங்கரமான சோதனையாக முடிந்துவிடும். நண்பகல் தாண்டி கொண்டிருந்த வேளையில் கடலுக்கு சென்றிருந்த பழனி திரும்பி வந்து சேர்ந்தான். அவள் அவனுக்கு சோறும் கறியும் சிரத்தையோடு பரிமாறினாள். முதலில் சோற்றை எடுத்து தட்டில் வைத்தாள். அவன் விரும்புகிற கரிதானா? சோற்றின் பக்குவம் அவனுக்கு திருப்தியாக அமைந்திருக்கிறதோ என்னவோ? அவளால் முதலில் ஒன்றும் நிதானிக்க முடியவில்லை. பழனி சாப்பிட ஆரம்பித்தான். அவன் முகத்தில் திருப்தி தெரிந்தது. கருத்தம்மாவுக்கு இதை கண்டதும் மனதில் ஒரு ஆசுவாசம் பிறந்தது. அடுக்களை நிலைப்படியை ஒட்டி அவள் நின்று கொண்டிருந்தாள். அவள் மனதில் பல எண்ணங்கள் ஓடலாயின. அங்கு நின்றவாறு அவள் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே வந்தாள். அவளிடம் அவன் அன்பு காட்ட வேண்டும் என்பதல்ல, அவள் அவனிடம் மிக்க அன்புடன் நடந்து கொள்வாள் என்பதும் அல்ல. அந்த பேச்சொன்றும் அவள் பேசவில்லை. அவள் சொன்னது வேறு. 1க்கு 2 கறி தயாரிக்க சட்டி இல்லாமல் போய்விட்டது. சோற்றில் கல் இருந்தாலும் இருக்கக்கூடும். அரிசியை அரிப்பதற்கு வசதியான பாத்திரம் எதுவும் இல்லை. அகப்பையோ ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. துவையல் மனதில் எண்ணியது போல் வாய்க்கவில்லை. தாளித்து கொட்ட சிறிய சட்டி அடுத்த வீட்டிலிருந்து வாங்கினேன். அங்கே போய்தான் அரைத்து கொண்டு வந்தேன். நமக்கு சட்டி, பானை, பாத்திரம் எல்லாம் வாங்கணும் என்று கடைசியில் அவள் சொல்லி முடித்தாள். வாங்கலாம், ஆனா எல்லாம் ஒரேடியா வாங்க முடியாது. அப்படி வாங்கணும்னு நான் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா போதும். முதலில் போட்ட சோற்றை அவன் சாப்பிட்டு விட்டான். மேலும் எடுத்து வந்து தட்டத்தில் இட்டாள் அவள். போதும் போதும் என்று அவன் கை காட்டிய பின்னும் கூட ஒரு அகப்பை இட்டாள். அப்படித்தானே செய்யவும் வேண்டும். அதெல்லாம் அவளுக்கு தெரியும். அவன் சொன்னான், சோறு அதிகமா போச்சு. அதுக்கு என்ன, வேண்டாம்னா தட்டத்திலேயே இருந்துட்டு போகுது. துவையல் நல்லா இல்லையோ? திருப்தியா சாப்பிட முடியலையா? துவையல் ரொம்ப அருமையா இருக்குது. ஏன், நிறைய சாப்பிட்டனே. இதான் நிறைய சாப்பிடுற அழகு. நான் இப்படி சோறு சாப்பிட்டதே கிடையாது. ஒரு புன்னகை பூத்தவாறு கருத்தம்மா சொன்னாள். இன்னும் நிறைய சாப்பிடணும். சாப்பிடாட்டா யாரு விட போறாங்க? பழனி சிரித்தான். உவகை பொங்க ஆர்ப்பாட்டமாக சிரித்தான் அவன். நொந்து போயிருந்த கருத்தம்மாவின் மனசுக்கு இந்த சிரிப்பு ஒத்தடம் கொடுத்தது. அவன் மிகவும் நன்றாக நடந்து கொள்கிறான். அவள் சொல்லும் வார்த்தைகளையும் செவி சாய்த்து கேட்கிறான். இதற்கெல்லாம் மேலாக அவனது பார்வையிலும் ஒரு கனிவு தெரிகிறது. வார்த்தைகளால் விளக்க முடியாத ஏதோ ஒன்றும் இருக்கிறது. எடுத்த எடுப்பில் சாதகமான அம்சங்கள் இத்தனை இருப்பதே பெரும் வெற்றி அல்லவா? அதே தட்டில் சோற்றை இட்டு கருத்தம்மா சாப்பிட ஆரம்பித்தாள். கையை கழுவி விட்டு பீடி ஒன்றை புகைத்தபடி பழனி அடுக்கலைக்குள் நுழைத்து அவள் அருகே அமர்ந்து கொண்டான். நான் உனக்கு பரிமாறுவேன் என்ன? அவள் பதில் சொல்லவில்லை. அவளுடைய இதய மலர் இன்ப உலகில் மலர காத்து கொண்டிருந்தது. வெதுவெதுப்பான ஒளி கதிர்கள் அம்மலரை தழுவி கொள்கின்றன. எனக்கு என்னவோ உபதேசம் பண்ணி போட்டியே, நீ மட்டும் நிறையவா சாப்பிடுற? எனக்கு வயிறு முட்டி போச்சு. சோற்று கழுத்துக்குள் அவன் பார்வையை செலுத்தினான். சோறு காணாதா? சோறு நிறைய இருக்குது, எனக்கு போதும். என்ன போதும்? போதாது. அவன் ஒரு அகப்பை நிறைய சோறு எடுத்து தட்டில் வைத்தான். போதும் போதும் என்று தடுத்தாள் கருத்தம்மா. ஆனாலும் அவன் போட்ட சோற்றையும் அவள் உண்டு தீர்த்தாள். கருத்தம்மா ஒரு குடும்பத்தின் தலைவியாக வாழ்க்கை நடத்தவிருக்கிறாள். இப்போது அவள் பழைய காதலி அல்ல, குடும்ப தலைவி. இப்போது அவனும் ஒரு குடும்ப தலைவனாகி விட்டான். சாப்பாட்டை முடித்துக் கொண்டு பாத்திரங்களையும் கழுவி வைத்துவிட்டு அவள் வந்த போது அவன் கேட்டான், என்ன என்ன சாமான் வாங்கணும் சொல்லு. எல்லா சாமான்களும் வாங்க கையில காசு இருக்குதா? தன் மடியில் இருந்த பொட்டலத்தை அவிழ்த்து அவன் எண்ணி பார்த்தான். 4 ரூபாய் இருந்தது. அன்று தனக்கு கிடைத்த தொகையையும் செலவு செய்ததையும் அவளிடம் அவன் கணக்கு சொன்னான். அன்று மீன் குறைவாகத்தான் அகப்பட்டது. கல்யாணத்துக்கு வாங்கியிருந்த கடனுக்கு ஒரு சிறு தொகை அன்று அவன் கொடுத்திருந்தான். மீதி பணம் தான் அவன் கையில் இருந்தது. கருத்தம்மா கேட்டாள், அப்போ இங்கெல்லாம் என்ன பங்கு போட்டு தராங்க?
50க்கு 50. எங்க பக்கத்துல எல்லாம் 60 தராங்களே. கருத்தம்மா தொடர்ந்து சொன்னாள். அடுத்த ஊர்ல கொடுக்கறாங்களேன்னு சொல்லி கேட்டு வாங்கி போட்டோம். பழனி அலட்சியமாக சொன்னான். இங்க எல்லாம் இப்படித்தான் தந்துகிட்டு இருக்காங்க. முன்னொரு சமயம் செம்மன் குஞ்சு எல்லா வேலையாட்களையும் ஒன்றாக சேர்த்து பங்கை 60ஆக உயர்த்திய நிகழ்ச்சியை கருத்தம்மா அவனுக்கு விளக்கமாக சொன்னாள். பழனி சொன்னான், இங்க அப்படி ஒண்ணு நடக்கிற வழியா இல்ல. என்னென்ன சாமான்கள் தேவை என்று பழனி மீண்டும் கேட்டான். இப்ப போய் வாங்கிட்டு வர போறியா என்று கேட்டாள் கருத்தம்மா. ஆமா, செத்து படுத்து உடம்பு ஆத்திக்கிடலாமே. கடலுக்கு போயிட்டு வந்தது போகணுமா? கரையமும் சட்டியும் வாங்க புருஷனை விரட்டி அனுப்பி புட்டா அப்படிம்பாங்க ஊர்க்காரங்க. செத்து படுத்துக்க என்றாள் கருத்தம்மா. அவள் சொல்வதும் சரிதான் என்று பட்டது பழனிக்கு. அவன் பாயை விரித்து படுத்துக் கொண்டான். மறுகணம் அவன் கருத்தம்மா என்று கூப்பிட்டான். அவளும் அவன் அழைப்புக்குத்தான் காத்து கொண்டிருந்தாளோ. என்ன என்று கேட்டாள் அவள். இங்கே வா என்றான் பழனி. அவள் மிகுந்த வெட்க உணர்ச்சியோடு அந்த அறைக்குள் நுழைந்தாள். அவன் உள்ளத்திலும் ஒரு நம்பிக்கை. தன்னை பேணி காக்கவும் வாழ்க்கையின் உயர்வு தாழ்வுகளில் பங்கு கொள்ளவும் தனக்கே சொந்தமான ஒரு ஜீவனை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்ற நம்பிக்கை தோன்றி இருக்கலாம். கருத்தம்மாவும் ஒரு உத்தம மனைவி என்று பெயரெடுக்க தன்னால் இயன்றவரை முயற்சி செய்வாள் என்பதில் என்ன சந்தேகம்? அவன் அவளை தன் உடலோடு சேர்த்து இழுத்துக் கொண்டு பலம் பொருந்திய கரங்களால் இறுக தழுவி கொண்டான். உணர்ச்சி வசப்பட்டதில் மூச்சு திணறிவிட்டது அவளுக்கு. இமைகள் மூடிக்கொண்டன. அரைக்குறையாய் நினைவும் போய்விட்டது. அப்படியே படுக்கையில் சாய்ந்தாள். அவள் மற்றொருவனிடம் அன்பு வைத்தவள். அவனும் அவளிடம் தன் இதயத்தை பறிகொடுத்திருந்தான். அதெல்லாம் உண்மைதான் என்றாலும் அன்று வரை அவள் ஒரு ஆடவனின் கரஸ்பரிசத்தை உணர்ந்தவள் அல்ல. அவள் மனம் அதற்கு ஆசைப்பட்டிருக்கலாம். இருந்தும் அவள் ஒருபோதும் வரம்பு மீறி நடந்து கொண்டதில்லை. இப்போது அவளுக்கு கல்யாணமாகிவிட்டது. உரிமையோடு ஒருவன் அவளை ஆற தழுவி கொண்டு விட்டான். அவளும் மனப்பூர்வமாக அதற்கு இடம் கொடுத்தாள். அவள் ஒருவனை நேசித்தாள் என்றாலும் ஸ்பரிச சுகத்தை ஒரு ஆடவன் தன்னை தழுவிக் கொள்ளும் போது விளையும் இன்ப அனுபவத்தை, மூச்சு திணறடிக்கும் மோகன வெறியை மற்றொருவனிடம்தான் தெரிந்து கொண்டாள். இனிமேல் அவள் அவனுடைய சொத்து. அவளுடைய உடலும் உள்ளமும் அவனுக்கே சொந்தமானவை. அவனுக்காகத்தான் தன் உடலை கரைபிடியாமல் காப்பாற்றி வைத்துக் கொண்டிருந்தாள். இனிமேலும் அவள் தன் உடலை காத்து புனிதமாக வைத்துக் கொள்வாள். பரவச வெறியில் எத்தனை நேரம் ஆழ்ந்து கிடந்தாள் என்பது அவளுக்கே தெரியாது. இளமையின் உணர்ச்சி வேகம் எத்தனை பயங்கரமானது! வெறி கொண்டு எழுகிற உணர்ச்சி அல்லவா அது? அது உடைப்படுத்த பெருகும் நீரோட்டம். அது தங்க தடையின்றி பெருக்கெடுத்து ஓடத்தான் செய்யும். பகுத்தறிவும் சிந்தனை உணர்வும் செயல்படுகிற இந்த உலகுக்கு கருத்தம்மா திரும்பி வந்து சேர்ந்த போது வெட்கம் அவளை பிடுங்கி தின்றது. வெட்க உணர்ச்சியோடு இனம் தெரியாத பயமும் மனதினுள் உருவெடுத்தது. தான் எதையோ பேசிவிட்டதை அவள் உணர்ந்தாள். மனதில் அவசியமில்லாத எண்ணங்களை கிளறிவிட்டுக் கொண்டு குமைந்தாள். அப்போது அவள் உள்ளத்தில் எதுவும் தெளிவான உருவம் பெற்றிருக்கவில்லை. ஏதோ பித்து பிடித்தது போல் இருந்தது. மானம் அவமானம் இன்றி வெட்கத்தை துறந்து எவ்வளவு ஆபாசமான விஷயம்! ஒரு பெண் செய்யக்கூடிய காரியமா இது? அவளுடைய கணவன் அவளை பற்றி என்ன எண்ணிக்கொள்வான்? சகல காரியங்களையும் தவறாக செய்துவிட்டோம் என்ற எண்ணம் ஏற்பட்டது அவளுக்கு. அவள் மனதில் பூட்டி வைத்துக் கொண்டிருந்த ரகசியங்கள் விட்டு வெளிச்சமாகிவிட்டன. அவன் சகல விஷயங்களையும் தெரிந்து கொண்டு விட்டான். அவனை முன்பின் அவளுக்கு தெரியாது. அவள் அவனுக்கு சொந்தமாகிவிட்டாள் என்பது உண்மைதான். அவன் அவளை மணந்து கொண்டவனாக கணவனாகவே தான் இருக்கட்டுமே. முதலில் சந்தித்த அன்றே அப்படி பழகுவது நல்லதா? அவன் என்ன எண்ணி இருப்பான்? ஒரே நாளில் கூச்சத்தையும் வெட்கத்தையும் விட்டு எவ்வாறு அவளால் நடந்து கொள்ள முடிந்தது? அவள் அடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவள் தான். வாழ்வின் அடிப்படையே வெடிவைத்து தகர்த்தெறிந்துவிடும் அந்த கேள்வி பிறந்து விடுமோ என்று ஒவ்வொரு கணமும் அவள் பயந்து பயந்து செத்துக் கொண்டுதான் இருக்கிறாள். அவன் பயங்கரமான கேள்வி ஒன்றை கேட்டுவிடக்கூடும். ஓஹோ, நீ ஏற்கனவே அடிபட்டவதான், அப்படித்தானே? அந்த கேள்வி எழுந்து விட்டால் இல்லை என்று நெஞ்சை தொட்டுக்கொண்டு அவளால் பதில் சொல்ல முடியும். ஆனால் அவன் அதை நம்ப வேண்டுமே. எப்படி நம்ப போகிறான் அவன்? நம்பாதவரை அவள் தலையில் பேரிடி விழுந்து விடாதா? தன்னை நோக்கி அந்த கேள்வி எழுப்பப்படுவதற்கு முன்னால் தானாகவே மன்னிப்பு கோரிவிட்டால் என்ன என்று கூட சில சமயம் அவள் எண்ணினாள்.
ஆனால் மனதில் இருப்பதை எப்படி வெளியிடுவது? அவளுக்கு ஒரு வழியும் தென்படவில்லை. எல்லா பெண்களும் இப்படித்தானா? முன்பின் தெரியாத ஆடவனுடனும் இதே போல் வெட்கம் மானம் இல்லாமல் தான் பழகுவார்களோ? ஒரே நாளில் எல்லாவற்றையும் துறந்து விடுவார்களோ? கட்டுக்கடங்காத வெறி தனக்கு எப்படி ஏற்பட்டது என்று அவள் தன்னையே கேட்டுக்கொண்டாள். தன் மீதே அவளுக்கு ஒரு சந்தேகம் பிறக்க நீண்ட நேரம் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். தானும் எல்லோரையும் போல் ஒரு சாதாரண பெண்தான் என்று அவளால் எண்ண முடியவில்லை. ஒரு காலத்தில் அவளுடைய ஊரில் அசாதாரண தன்மைகள் வாய்ந்த சில கிழவிகள் வாழ்ந்திருந்திருக்கின்றனர். கருத்தம்மாவின் மனதுக்குள்ளிருந்து ஒரு குரல் முணுமுணுத்தது. என்ன இருந்தாலும் நீ இன்னொருவனை காதலித்தவள் தானே? அவனை பற்றி எண்ணுகிற போது உணர்ச்சி வசப்பட்டு விடுவாய் என்பது உண்மைதானே? இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆண்மையை மனத்தால் அவள் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதுதானே? திருமணம் ஆவதற்கு முன்னாலேயே அவள் மனம் இந்த அனுபவத்தை பெற்றுவிட்டதே. ஆக இதே உணர்ச்சியில் ஆழ்ந்து கிடந்த அவள் ஒரு ஆடவனை அடைந்ததும் வெட்கத்தை துறந்து விட்டாள். அவளுக்கு வெறி பிடித்து விட்டது. மற்ற பெண்களுக்கும் இதே அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். காதல் வாழ்வில் அவளுடைய உணர்ச்சிகள் பிஞ்சிலேயே பழுத்து விட்டனவா? நல்ல வேளை. எந்த கேள்வி பிறந்துவிடும் என்று அவள் பயந்து கொண்டிருந்தாலும் அந்த கேள்வி பிறக்கவே இல்லை. அவனுக்கு வெளியே செல்ல வேண்டியிருந்தது. என்ன சாமான்கள் வாங்க வேண்டும் என்று அவன் கருத்தம்மாவிடம் கேட்டான். அவள் சொன்னாள், கையில இருக்கிற பணத்தை வச்சு வாங்க முடிஞ்சதை வாங்கணும். அதோடு தேவையான சாமான்கள் என்ன என்பதையும் அவள் தெரிவித்தாள். அது ஒரு நீண்ட பட்டியல். வீட்டில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்த போது கருத்தம்மாவுக்கு பரிக்குட்டியின் நினைவு வந்துவிட்டது. அவன் இப்போது எப்படி இருப்பான்? துக்கத்தில் ஆழ்ந்து கிடப்பானோ? இன்னும் அவனுக்கு பணம் கொடுக்கவில்லையே. அம்மாவோ படுக்கையில் விழுந்து விட்டாள். அவனுக்கு அது கொடுக்கப்படாமலே போய்விடலாம். அவன் தலையில் மற்றும் ஒரு இடி விழுந்தது போலாகிவிடும். பரிக்குட்டியை பற்றிய எண்ணங்களை மனசிலிருந்து அவளால் கிள்ளி எறிய முடியவில்லை. எத்தனை பாவகரமான எண்ணம் இது! ஒரு மனைவி மற்றொரு ஆடவன் மேல் தனது சிந்தனையை மேய விட்டுக் கொண்டிருப்பதா? அப்போதும் அவள் மனதுக்குள் இருந்து ஒரு குரல் முணுமுணுத்தது. உன்னால் பரிக்குட்டியை மறக்க முடியாது. இந்த பேய் கனவு வாழ்நாள் நெடுகிலும் அவளை அல்லல்படுத்திக் கொண்டிருக்க போகிறதா? இன்றும் கடற்கரையில் பரிக்குட்டியின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறதோ? கருத்தம்மாவின் மனம் அமைதி இழந்து தத்தளிக்க ஆரம்பித்து விட்டது. என்று அவளுக்கு மனசாந்தி கிடைக்க போகிறது? எப்படி கிடைக்க போகிறது? அது அவளுக்கு என்றுமே கிடைக்காத ஒன்றோ? கரையும் பானை அகப்பை எல்லாம் வாங்கிக் கொண்டு பழனி வந்து சேர்ந்தார். வருகிற வழியில் நண்பர்கள் அவனை கேலி செய்தார்களாம். வீட்டுக்கு வந்த போது கருத்தம்மா சில குறைகள் சொன்னாள். கலையம் அத்தனை நன்றாக இல்லை. இந்த தினசு தேவையே இல்லை. மனைவி தனது ஞானத்தை காட்டி தனது உயர்வை ஸ்தாபித்துக் கொள்ள பார்க்கிறாள். அவனை விடவும் சில விஷயங்கள் அவளுக்கு அதிகமாகவே தெரியும் என்பதுதானே அதன் பொருள். பழனியும் அதை ஒப்புக்கொண்டான். அவன் சொன்னான், எனக்கு தெரியுமா, கலையமும் பானையும் வாங்குறதுக்கு. அவளும் விளையாட்டாக சிரித்தாள். அன்று இரவு அவர்கள் இருவரும் உறங்கவே இல்லை. பேசிக்கொண்டே இருந்தார்கள். பேசி பேசி தீரவில்லை. அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்தார்கள். இவ்வாறு பேசிக்கொண்டே வந்த போது கருத்தம்மா ஒரு கேள்வி கேட்டாள். அன்னைக்கு என் அம்மா மூச்சு போட்டு விழுந்து கிடக்கிற போதே என்ன கூட்டிக்கிட்டு வந்துட்டியே, ஏன்? அவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்பதற்கான சுதந்திரத்தை அதற்குள் அவள் பெற்றிருந்தாள். ஒரு கணம் அவனை திக்கு முக்காட செய்து விட்டது இந்த கேள்வி. இருந்தாலும் அதை சமாளித்துக் கொண்டே பழனி சொன்னார், கல்யாணம் கழிஞ்ச பிறகு பொண்ணு அவ வீட்லயே விட்டு போட்டு வருது ஒரு ஆம்பளை செய்யற காரியமா? எனக்கு என்னவோ அது சரின்னு படல. அவளை அவள் வீட்டில் விட்டுவிட்டு செல்வது ஒரு சிறுபிள்ளைத்தனமான காரியமாக அவனுக்கு படுகிறது என்பதை கருத்தம்மாவும் புரிந்து கொண்டாள். பழனி அன்று தன் மனதில் எழுந்த எண்ண சுழல்களை விரிவாக சொன்னான். அவனுடன் வந்திருந்த துறை ஆட்களுக்கு பெண்ணை அழைத்து சென்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததாம். மனசில்லாமத்தான் என் கூட வந்தியோ என்று கேட்டான் பழனி. அவள் சட்டென்று பதில் சொன்னாள், இல்ல, மனசோடுதான் வந்தேன். தன் உள்ளத்து எண்ணங்களை எல்லாம் ஆழ புதைத்து வைத்துக் கொண்டிருந்தாள் அவள். கருத்தம்மா தன் தகப்பனை பற்றி பேச ஆரம்பித்தாள். முக்கியமான ஒரு விஷயத்தையும் வெளியிட்டாள். இனிமே எனக்கு அப்பா இல்ல. அவருக்கு இயற்கை குணமே அப்படி. இனிமே ஒரு பொண்ணு இருக்காளேன்னு மனசால கூட அவர் நினைக்க போறதில்ல. பழனி அதை அவ்வளவாக பொருட்படுத்தாமல் சொன்னான். வேண்டாம் போ, மக இல்லைன்னு அவரு நினைச்சுக்கிட்டா அப்பா இல்லைன்னு நீயும் நினைச்சுக்க, அவ்வளவுதானே.
மறைமுகமாக அவள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை அல்லவா அது? அவன் சொன்னதற்கு என்ன பொருள்? என் கரங்கள் உன்னை காப்பாற்றும் என்பதுதானே? பழனி தொடர்ந்து சொன்னான். உங்க அப்பன் பேராசை புடிச்சவன், பொல்லாதவன். உங்க துறை அறைய அதுக்கும் மேல எல்லாருமா சேர்ந்து எங்க ஆளுக மூக்க அறுத்து அனுப்பிட்டாங்க. அவனுள் அடங்கி கிடந்த மான உணர்ச்சி எழுச்சி கொண்டு விட்டது. அவன் சொன்னான், எனக்கு யாரும் இல்ல, வீடு வாசல் இல்ல, இருந்தாலும் நானும் கடலுக்கு அரசன் தான், பாத்துக்க. இந்த கண் முன்னால விரிஞ்சு பறந்து கிடக்கிற கடல் எனக்கும் சொந்தமானதுதான். நான் கேக்குறேன், எனக்கு என்ன குறைவு? கடற்கரையில இருக்கிற முக்குவன்ல நானும் ஒருத்தன். ஆனா எனக்கு என்னைக்கு ஒரு தைரியம் உண்டு. எனக்கு என் வேலையை நல்லா பாத்துக்க தெரியும். வேலி ஏத்தமானாலும் சரி, இறக்கமானாலும் சரி, சுழுவா துடுப்பு புடிச்சு மீனோட கரை வந்து சேர்ந்து விடுவேன். எந்த சுழியும் என்ன ஒண்ணும் அசைச்சு விட முடியாது. நான் அதை தாண்டி கரைக்கு வந்து விடுவேன். ஒருத்தரும் என்னை எழப்பமா நினைச்சுக்கிட வேண்டாம். ஆமா. கருத்தம்மா பதில் பேசவில்லை. இந்த பேச்சையே கிளப்பி இருக்க வேண்டாம் என்று கூட அவளுக்கு தோன்றியது. பழனி கோபப்பட்டு பேச ஆரம்பித்து விட்டார். அவளுடைய தகப்பனார் அவனை மதிக்கவில்லையாம். அந்த கடற்கரையைச் சேர்ந்த துறை அறையனையோ, அவசியம் என்று பட்டால் தனது கடற்கரையைச் சேர்ந்த துறை அறையனையோ புறக்கணிப்பதற்கும் எதிர்த்து நின்று போராடுவதற்கும் அவன் தயங்க மாட்டான் போல் இருந்தது. அவன் கேட்டான், நான் எதுக்கு பயப்படணும்? அவசியமே இல்ல. என் அம்மா ரொம்ப சாது என்றாள் கருத்தம்மா. தன் தாயாரை பற்றி அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு. பழனி பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். அவனுடைய சிந்தனைகள் வேறு திசையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தன. ஒன்னு சொல்லி போடுறேன், உங்க அப்ப நேர்ல வந்து கூப்பிடாத வரைக்கும் நான் உங்க வீட்டுப்படி மிதிக்க போறதில்ல. தன் தகப்பனாரை போலவே கணவனும் அசைக்க முடியாத ஒரு தீர்மானத்தை மனதில் வரையறுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை கருத்தம்மா உணர்ந்து கொண்டாள். இருவருமே தங்கள் முடிவுகளை மாற்றிக் கொள்வார்கள் என்று அவளுக்கு தோன்றவில்லை. கருத்தம்மா தன்னுடைய குடும்ப உறவுகளை விளக்கினாள். இப்போது இருக்கிற நிலைமையில் அவளுக்கும் தாய் தந்தை இல்லை என்றுதான் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பது கணவன் மட்டும்தான். அவன் அவளிடம் மிகுந்த அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அவள் அவனுக்கு கீழ்ப்படிந்து பொறுப்பேற்று குடும்பத்தை நடத்தி செல்கிற ஒரு மனைவியாக இருப்பாள். அவள் சொல்வதையெல்லாம் அவன் கேட்டுக்கொண்டே வந்தான். அவனை தவிர அவளுக்கு வேறு யாரும் இல்லை. எதை வேண்டுமென்றாலும் சகித்துக் கொள்ள அவள் தயார்தான். என்னதான் சொன்னாலும் பொறுமையுடன் கேட்டுக்கொள்ளவும் தயார்தான். அவன் மட்டும் அவளிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அது போதும் அவளுக்கு. அதே போல் நீயும் என்னிடம் ஆசையோடு இருக்க வேண்டும் என்று பழனி சொல்லவில்லை. ஒரு கால் அவன் அதை எதிர்பார்க்கவில்லையோ? அது அவனுக்கு அவசியமற்ற ஒன்றுதானோ? இது ஒரு குறைதானே? அன்புக்கு விண்ணப்பம் ஒரு தரப்பில் இருந்து மட்டும்தான் வந்தது. மறுதரப்பிலும் அதே அவா தோன்றி இருக்க வேண்டாமா? ஒரு லட்சிய மனைவி என்னென்ன காரியங்களை மேற்கொள்வாளோ அவைகளை எல்லாம் தானும் செய்து முடிக்க தயாராக இருப்பதாக கருத்தம்மா சொல்லிவிட்டாள். தன்னிடம் மாறா அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்று பழனி அவளிடம் கேட்டுக்கொள்ளவில்லை. அதனால் என்ன? அவளாகவே அதை அவனிடம் சொல்லிவிடக் கூடாது என்று இருக்கிறதா? அப்படி அவள் சொல்லவில்லை. அதனால் அவளுக்கு அவனிடம் அன்பே கிடையாது என்றாகி விடுமா? பழனி அதை கேட்டிருந்தால் அவளும் வாய்விட்டு சொல்லி இருப்பாளோ என்னவோ. முதல் இரவு அவர்கள் இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டதில் மோதல்கள் எதுவும் ஏற்படவில்லை. திடீரென்று சம்பாஷணை அருந்து நீண்ட இடைவெளி விழுந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான். இருந்தாலும் இருவரும் ஒரு பொதுப்படையான முடிவை அடைந்தனர். அவர்கள் இருவருக்குமே சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும் என்ற ஆசை. கருத்தம்மா சொன்னாள், சொந்தம்னு சொல்லிக்கிடுறதுக்கும் எனக்கும் யாரும் இல்ல, வீடு வாசலும் இல்ல. விடிய காலை வேளையில் கடற்கரையிலிருந்து கூவி அழைக்கும் குரல் எழுந்தது. பழனி போக வேண்டியதுதான். அன்றாட வாழ்க்கையில் தான் செய்ய வேண்டிய சில காரியங்களை கருத்தம்மா தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாள். கல்யாணம் ஆவதற்கு முன்னாலேயே அக்கம் பக்கத்து பெண்கள் அவளுக்கு சொல்லி இருந்தனர். இப்போது ஒரு விஷயம் அவளுக்கு நினைவு வந்தது. அவன் வீட்டை விட்டு புறப்பட்டதும் அவள் அக்கறையோடு விசாரித்தாள், இப்பவே போகணுமா தோணிக்கு? அவள் எதை மனதில் வைத்துக் கொண்டு விசாரிக்கிறாள் என்பது பழனிக்கு தெரியவில்லை. என்ன? தான் எண்ணியதை எவ்வாறு சொல்வது என்பது அவளுக்கும் தெரியவில்லை. காலையில எழுந்திருச்சு போறவங்க அவங்க பாட்டுக்கு போயிடக்கூடாது. பின்ன என்ன செய்யணுமா? கடலுக்கு போற போது ரொம்ப சுத்தமா போகணும். பழனிக்கு அப்போதும் புரியவில்லை. அவன் கேட்டான், என்ன சொல்லுத நீ? வெட்கம் மேலிட அவள் சொன்னாள், குளிச்சு போட்டு போகக்கூடாதா? அவள் அவனை குளிப்பாட்டினாள்.
பழனி கடற்கரை சென்ற போது மூப்பன் குளிச்சு புட்டியா பையிலே என்று கேட்டான்.